ஆட்சிக்கு வந்த பின்பு 505 வாக்குறுதி சொன்னோம். 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். 40 வாக்குறுதிகள் இன்னைக்கு அரசின் பரிசீலனை இருக்கிறது. சில வாக்குறுதிகள் ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வோம் என்று முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நீங்கெல்லாம் வருகின்ற காலத்திலே உறுதுணையாக ஆதரவாக இருக்கணும். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளிலே நாமெல்லாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்ற காரியங்கள் ஏராளம். 2 ஆண்டு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். இயற்கை அவரை எடுத்துக்கொண்டு விட்டது. அவர் இறப்புக்கு உலகத்திலே யாரும் அத்தனை பேர் மக்கள் செல்லவில்லை. சரி, எல்லாம் ரயில் ஏறி போனாங்க. மேல ரயில கீழே இல்ல. எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் சென்னையை நோக்கி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லோரும் மதிக்கப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவுடைய 117வது பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.